fall of Babylon's kingdom. வீழ்ந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம். The rise of the Persians' kingdom. வளரும் பர்ஷிய சாம்ராஜ்யம். இஸ்ரவேலினுடைய நிலைமை என்ன? இந்த அதிகாரத்தில் we will get to know God's decision. நெபுகத்நேசார் இறந்தது 562 BC. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை இப்போது ஆண்டு கொண்டிருப்பது பெல்ஷாசார் 539 BC. யார் இவர்? How precise the word of God. ஜெரேமியா 27வது அதிகாரம் 6வது வசனம். I have given all these lands into the hand of Nebuchadnezzar, king of Babylon, my servant. அடுத்த வசனம் பாருங்க. All the nations shall serve him and his son and his grandson. பெல்ஷாசார் என்பவர் நெபுகத்நேசார் உடைய பேரன், grandson. And this was written by Jeremiah many years before. Belshazzar is throwing a party for his nobles along with his wives and concubines. Daniel chapter 5 verse 1. Belshazzar the king held a great feast for 1,000 of his nobles, and he was drinking wine in the presence of the 1,000. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேர்களுக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேர்களுக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். Daniel chapter 5 verse 2. When Belshazzar tasted the wine, he said to bring the gold and silver vessels which Nebuchadnezzar his father had taken out of the temple which was in Jerusalem, so that the king, his nobles, his wives, and his concubines might drink from them. பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கும் போது அவன் தன் தகப்பனாகிய நெபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராசாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டுகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் கொண்டு வந்த வெசல்ஸ்ல குடிக்க ஆரம்பிக்கிறார் இவர். This is a holy vessel taken from the temple. So how can God keep quiet? இவர் குடிக்க ஆரம்பித்ததும் ஒரு கை மட்டும் வந்து அருகில் இருந்த ஒரு சுவரில் எழுதுகிறது. என்ன எழுதுச்சு அப்படின்றத பத்தி பேச போறோம். பட் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அதெல்லாத்தையும் பார்த்து they were terrified, பயந்து மிரண்டு போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம். பைபிள்ல இப்படியாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. His face changed, knees were knocking, முட்டி உதறுதான். பயத்துல he is calling the diviners, the கிளிஜோசியக்காரங்க, அஸ்ட்ராலஜர்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், கள்ளத்தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாரையும் இமீடியட்டா பேங்க்வெட் ஹாலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து சுவரில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. and they are not in a position to explain. என்ன பண்றதுன்னு தெரியாம கலங்கி போய் நிற்கிறார் பெல்ஷாசார். நியூஸ் குயின்க்கு போகுது. குயின் அங்க வராங்க. she says, don't worry, உங்க அப்பா இருந்த காலத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேரு டானியல். அவருக்குள் the spirit of the holy God is there in him. So queen recommend பண்றாங்க, இமீடியட்டா டானியல் அந்த இடத்துக்கு வருகிறார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Then Daniel was brought in before the king. The king answered and said to Daniel, Are you the Daniel who is one of the exiles from Judah, whom my father the king brought from Judah? இவருக்கு என்ன ஒரு நக்கல் பாருங்க. இப்ப என்ன சொல்லி கூப்பிட்டாங்க குயின்? The spirit of the holy gods is there in him சொல்லி. அவருடைய இந்த டிவைனர்ஸ், சூட்சையர்ஸ், அஸ்ட்ராலஜர்ஸ், கிளிஜோசியக்காரங்க, கள்ளத்தீர்க்கதரிசிகளால யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நல்லா தெரியுது. இருந்தாலும் இந்த விரட்டு கௌரவத்தை பாருங்க. நீங்க தானே எங்க அப்பா ஜெருசலேம்ல இருந்து உங்களை கூட்டு வந்தார்ல அடிமையா? இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். பட் anyhow, let us proceed. தானியேல் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். தானியேல் கிட்ட பெல்ஷாசார் சொல்றாரு, இந்த சுவரில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டனா, you will be clothed with purple, wear a necklace of gold, and you will be the third ruler of this kingdom. So டானியேல் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பார்? டானியேலுடைய ரிப்ளை பியூட்டிஃபுல்லா இருக்குது. I don't need anything. ஒன்னும் தேவையில்ல பாஸ், பட் anyhow I will read. தானியேலுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆயிருக்காதா அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. ஏன்னா நெக்லஸ் தரேன், தேர்ட் ரூலர் ஆக்குறேன் அப்படின்லாம் சொல்லி இவர் வேண்டாம் என்று சொல்கிறார். anyhow that is just a hypothetical question. So Daniel starts with a total recap. ஒரு flashback மாதிரி ஆரம்பிக்கிறார். உங்க அப்பா இருக்கும் பொழுது இந்த சாம்ராஜ்யத்துக்கு there was glory. And that glory to this kingdom was given by none other than Yahweh.
யாவேதான் இந்த மகிமையும் கம்பீரத்தையும் கொடுத்தார். ஆனால் உங்க அப்பாவுக்கு ஒரு பிரைடு, தான் சுயமாக சம்பாதித்தது போல ஒரு கர்வம் ஒண்ணு வந்தது. அந்த கர்வம் வந்தபோது அவர் மிருகமாய் மாற்றப்பட்டார், விலங்காய் மாறினார். பைபிள் இப்படியா போட்டிருக்கு, கழுதைகளோடு வாழ்ந்தார், புல்ல சாப்பிட்டார். பட் a day came he realized, தன்னுடைய தவறை உணர்ந்தார். உணர்ந்த பொழுது அவர் திரும்பவும் மனிதனாக மாற்றப்பட்டார். Then his kingdom was given back to him. அவர் திரும்ப வந்து ஒரு டிக்ரி, ஆணை பிறப்பித்தார். that Yahweh is the most high God. இது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. தெரிந்தும் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? ஜெருசலேம்ல இருந்து கொண்டு வரப்பட்ட டெம்பிள் வெசல்ஸை எடுத்து குடிச்சிருக்கிறீங்க, which is a sin by itself. So obviously என்ன ஆகும்? You have to face the consequences. Now Daniel is going to explain the meaning. அந்த சுவரில் எழுதப்பட்ட வார்த்தையுடைய விளக்கம். மேனே மேனே டிக்கல் பெராஸ் இல்லனா உபார்ஷன். இந்த மேனே என்பது நம்பர்ட், இன்னொரு முறை மேனே நம்பர்ட், அடுத்தது டிக்கல் which is weighed, நான்காவது பெராஸ் ஆர் உபார்ஷன், that means divided. No wonder இப்படி வார்த்தைகள் இருந்தால் யாருக்கு தான் புரியும்? நம்பர்ட் weighed divided, இதுல என்ன அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும்? Anyhow, Daniel explains. When he says numbered, யாவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் முடிவுக்கு வருகிறது. When he says weighed, தராசில் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை பார்க்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. Divided, பாபிலோனுடைய சாம்ராஜ்யம், it has been divided and given to Medes and Persians. இந்த எக்ஸ்பிளனேஷனை தானியல் தரார். அதற்கு பெல்ஷாசார் அவர் சொன்னபடி நெக்லஸ் எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. நைட்டோட அவர் கதை முடியுதுன்னு தெரிந்த பிறகும் நெக்லஸ்லாம் கொண்டு வந்து போடுறாரு டானியலுக்கு. அன்று இரவே பெல்ஷாசார் கொல்லப்படுகிறார். டாரியஸ் த மீட் ரிசீவ்ஸ் தி கிங்டம்னு போட்டிருக்கு. அவருக்கு சாம்ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. அதை குறித்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பட் we will see couple of other things. ஸோ யாவேவின் சித்தத்தின்படி பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் பர்ஷிய சாம்ராஜ்யத்திற்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பாபிலோன் இஸ் நத்திங் பட் ஈராக் அண்ட் தி பர்ஷியன்ஸ் ஆர் ஈரான். இந்த ஈராக் ஈரான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும் நடந்த போர் மட்டும்தான். இந்த இருவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் என்னக்கூடிய மதம். ஆனால் இந்த மதம் வந்தது 7th century ADல தான். டாரியஸ் த மீட் அவருக்கு சாம்ராஜ்யம் கொடுக்கப்பட்டது 539 BC, which is 6th century BC, கிட்டத்தட்ட 1100 வருடங்களுக்கு முன்பாக. ஸோ ஒன் திங் இஸ் வெரி கிளியர், இந்த சண்டைக்கு காரணம் மதம் அல்ல. ஒரு சில குறிப்புகள் உங்களுடைய கவனத்திற்காக. இவர்களுடைய மத பிரச்சனையில் தலையிடுறோமான்னு கேட்டோம்னா நோ, we are not interested in that. 2 Peter 3:9, 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் யாவேவுடைய சித்தமாக இருக்கிறது. பட் let us talk only about the facts. ஈரான் as of today, இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது தி ஃபாஸ்டஸ்ட் growing church in the world in terms of percentage. நம்பர்ஸ்ல இல்ல, பெர்சன்டேஜ்ல தான். What about China? ஒரு ஜூயிஷ் மெஸ்ஸியானிக் பிரீச்சர், அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூத பிரீச்சர், அவர் சொன்ன நம்பர்ஸ் க்ளோஸ் டு 21 crore people. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தி லார்ஜஸ்ட் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இன் தி ஹோல் வேர்ல்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னா இட் குட் பி சைனா ஒன்லி. ஸோ வி ஷுட் கண்டினியூ டு ப்ரே ஃபார் திஸ் பீப்புள். நீங்க பார்க்கக்கூடிய இந்த போட்டோ, அதுல சென்டர்ல இருக்கிறவர் இஸ் தி மினிஸ்டர் ஃபார் ஈரான். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்தின் மிக பெரும் கல்லறை யாருடையது? ஷியா முஸ்லிம், which is 1500 acres, 1500 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கும் இந்த கல்லறை தான் உலகத்தின் மிக பெரும் கல்லறை. அதற்கு கீழே ஒரு 2 போட்டோஸ் இருக்கு. சின்னதா போட்டிருக்கேன், பெருசா போட்டா யூடியூப்ல இருந்து ஒருவேளை வீடியோவே தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. திஸ் இஸ் நத்திங் பட், நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், சதாம் ஹுசேன்
used chemical weapons. Saddam Hussein யாரு is basically a Sunni Muslim. Iraq is a Sunni Muslim country. ஈரான் மீது போர் தொடுத்து சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது he used chemical weapons. இதத்தான் நீங்க பார்க்கக்கூடிய இந்த போட்டோல இந்த மினிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறார், which is acceptable. இறந்து போனவர்களுக்கு ஒரு காயமும் இல்லை, ரத்தம் மட்டும் அங்கங்கிருந்து வழிந்தது அப்படின்னு சொன்ன வீடியோஸ் இன்டர்நெட்ல இஸ் அவைலபிள். யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். எனக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரீசெண்டா தான் தெரிய வந்தது. நம்ம பார்வையில ஈராக் ஈரான் எல்லாம் ஒன்று தானே, ஒரே மதம் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் தட் இஸ் நாட் த கேஸ். இந்த போர் பல மில்லியனமா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இஸ்லாம் என்னக்கூடிய மதம் வருவதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிப்ளிக்கலா சொல்லணும் அப்படின்னா we don't have time to explain, but let me share one particular incident. ஏப்ரகாம் இருந்த காலத்திலேயே இந்த இரண்டு நபர்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது. அந்த பைபிள் கன்ஃபர்ம்ஸ் தட். சரி, இந்த டாபிக் நான் ஏன் எப்போ கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, how this is related to Bible. ஒரு சில ஸ்காலர்ஸ் சங்கீதம் 83 குறிப்பிட்டிருக்கக்கூடிய சம்பவம் எண்ட் டைம்ஸ்ல நடக்கும், இல்லை ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. which I do not agree. நீங்க பார்க்கக்கூடிய இந்த போட்டோல இருக்கக்கூடிய எல்லா தேசங்களும் மே 1948 போர் தொடுத்தார்கள். போர் தொடுத்ததில் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். 6 பெரிய தேசங்கள். A newborn baby Israel defeated all the 6 countries. ஸோ சங்கீதம் 83 குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேசங்கள் இஸ்ரேலை நோக்கி படையெடுத்து வந்தது 1948. இந்த தீர்க்க தரிசனம் வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டது. This is not a prophecy to be fulfilled. This prophecy is already fulfilled. So we should not get confused. இன்னொரு முக்கியமான விஷயம் I wanted to share. This Arab world அப்படின்பது it consists of 22 countries. 22 நாடுகள் உள்ளடக்கியதுதான் அரப் நேஷன். சங்கீதம் 83 பார்த்தது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. ஆனால் ஒன்று பாக்கி இருக்கே, which is a major war. Ezekiel 38 chapter 2nd verse, the land of Magog, the chief prince of Meshach and Tubal. Meshach Tubal என்பது modern day Turkey. அவர்கள் அரப்ஸ் இல்லை, they are Turkish people. Ezekiel 38th chapter 5th verse, Persia. Persia is not an Arabian country, they are Persians. So Ezekiel 38th chapter 5th verse, other countries யாருன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா, புட், கோமர், டோகர்மா. இந்த கோமர் அண்ட் டோகர்மாவும் மோஸ்ட் லைக்லி டர்க்கி பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ், விச் ஆர் நாட் அரப் கண்ட்ரிஸ். ஸோ வி ஆர் லெஃப்ட் அவுட் வித் எத்தியோப்பியா அண்ட் புட். பழைய எத்தியோப்பியா என்பது இன்றைய சூடானை கொண்டுள்ளது. புட் என்பது லிபியா, அல்ஜீரியா இந்த சைட்லேருந்து வரக்கூடிய நபர்கள். ஸோ டோட்டல் 22 கண்ட்ரீஸில் வெறும் ஒரு சில கண்ட்ரீஸ் மட்டும்தான் இந்த மேஜர் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. The 3 major guys for the Ezekiel war. ஏன் திரும்ப எசேக்கியல் வாரையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எசேக்கியல் வார் இஸ் கோயிங் டு பி சம்திங் ஆன் அ வெரி 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 லார்ஜ் ஸ்கேல். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிலைமை, எது ரஷ்யா யுக்ரைனுடைய வார், எப்படி வெளியிலிருந்து உலகமே ப்ரொட்டஸ்ட் பண்ணது, யாரும் சப்போர்ட் பண்ண போலையோ அதே மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இஸ்ரேல் மாட்டும். திஸ் இஸ் வெரி கிளியர்லி ரிட்டன் இன் த பைபிள். யாருடைய மேஜர் தலைமையில இந்த போர் நடக்க போகுது? ஈரான், டர்க்கி அண்ட் ரஷ்யா. What will happen to these Arab countries? ஒரு surprising information I wanted to share. I cannot get into details of it at this point of time. Many of the Arab countries, அரேபிய நாடுகளில் பல நாடுகளில் இருந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு 2ஆம் முறை திரும்ப வந்த பிறகு 1000 வருஷம் அரசாட்சி, அந்த காலகட்டத்தில் இந்த அரேபிய நாடுகளிலிருந்து வந்து விஷ் பண்ணிட்டு போவாங்க என்பது பைபிளில் குறிப்பிட்டு இருக்கு. I think this may surprise many people. We will see that if God permits in the next episode. இல்லனா வரும் நாட்களில் பார்க்கலாம். So next episodeல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, Darius the Mede receives the kingdom of Babylon. We will also touch base கடைசி காலகட்டத்தில் இந்த பர்ஷிய தேசம் என்ன ஆகும்? What will happen to this people?